இப்போ வரிசை எத்தனை படங்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அந்த வரலாற்று படம், அதுவே பெரிய ரிஸ்க்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கான ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், இவர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் திரும்ப கிடச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் இத்தனை படம் அப்டேட் கொடுத்து வச்சிருக்காரு சார். என்ன நடக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார். அதில் என்னென்னா ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. அவருக்கெல்லாம் இது பெரிய ரிஸ்க்கே கிடையாது. அவருக்கு வந்து அவங்க இருக்கிற அவருடைய பொசிஷன் இருக்குல்ல, பிஸ்னஸாகவும் சரி, அவருக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் வெல்த்திக்கும் சரி, இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒரு 100 கோடி ரூபான்றது அவரை பொறுத்து ரிஸ்க்கே கிடையாது. இப்போது மினிமம் அந்த படம் பிஸ்னஸ் 100 கோடி ஆகிடும். அவருக்கு சம்பளம் வருமானு தெரியாது. இப்போது ஒரு 150 கோடி வச்சிங்களேன், அதில் அவர் 40-50 கோடி அவரோட பட்ஜெட்டாக போட்டுக்கிட்டா, சேலரியாக போட்டுக்கிட்டா, அவருக்கு என்ன எங்கே போய் நிற்கும்னா அந்த 100 கோடி வந்துடும். அவரோட சம்பளம் வராமல் போகலாம். ஆனால் அவர் வந்து ஆசைப்பட்ட ஒரு படம் எடுத்துகிட்டு வரல. அதனால் அந்த படத்தை பற்றியும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே அவருடைய ஷெட்யூல் இருக்குல்ல, அந்த ஷெட்யூல் படி வரணும். எனக்கு என்னென்னா, இப்போது அவர் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்பீடப் பண்ணணும். ஓகே, பேசிகிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, அடுத்தடுத்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கணும். இன்னும் ஷூட்டிங் போகல. இப்போ அடுத்த ஷூட்டிங் எப்போ போவாருன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நண்பராக அவர் பேரில் இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு என்னென்னா, நீங்கள் சீக்கிரம் ஷூட்டிங் போப்பா, அப்படி தான் எதிர்பார்ப்பேன்.